வெல்கம் டு கேமிங் சேனல். இப்போ வந்து ஒரு தரமான ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சும்மா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போன மேட்ச்சு இன்னும் விளாண்டுருக்கேன் நிறையா. இது யூடியூப் சேனலுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும்னு போனால் இது கொஞ்சம் பரவாயில்லாத மேட்சை கொஞ்சம் அமைஞ்சுது. அதை இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே என்ன கத்தலாம் பண்ணுறதுன்னு எரிச்சு ஓடி இருக்கும்போது அங்கே நின்று எண்ணி அடிக்காங்களாம்மா. அவனும் மண்டலே போட்டு விரட்டி விட்டு இங்கே வந்தான் அப்படின்னா ஆட்டோவில் ஒருத்தன் வரான். நின்றுறான், எங்கடா போகிறா? டே அவ்வளோதான், மண்டலுக்கு போயிட்டு போ அவன் மட்டும் தான். இப்போ நம்ம அவனை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன். கில் அடித்தா லூட் அடிக்கிறது நம்மளோட வழக்கம். போனார்னு சைலண்ட் எடுத்தாங்க. அவனையும் அழகாக தட்டி போட்டு சரி சேர்த்துட்டு அங்கே போய் லூட் எடுக்கலான்னு போவோம் பார்த்துக்கோங்க. இப்போ லூட் எடுத்துகிட்டு நான் இப்போ அங்கே ஒருத்தன் படுக்க போட்டோம்னா அந்த லூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா இங்கே ஒருத்தன் டீம் பண்ணிட்டா வெறும் லூட் வாங்கலாம்னு தெரியல. வந்ததுக்கு அவன் நல்ல மண்டலை வாங்கிட்டு படுத்துக்கிட்டான். அவனும் கில் அடிச்சுட்டு இப்போ அங்கேயும் போய் லூட் அடிச்சுட்டு அடுத்தது அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா என்ன அடிக்கிறதுக்கு இறங்கி ஒரு வராப்பில் வராத்து வந்துட்டு மட்டும் நல்லா வசமாக வாங்கிட்டு போ. அவனை அடித்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எங்கே போகிறான்? நான் அங்கெல்லாம் எனிமி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த கொட்டை இங்கேருந்து ஒருத்தன் வந்து நம்ம மாட்டிக்கிட்டான். இப்போ அவனே ஆழம் பண்ணுற சப்புன்னு போட்டு இப்போ அவனையும் க்ளியர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தோம்னா டவர்லேருந்து ஒருத்தன் செக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். சரி என்னடா அங்கே மறைக்கிறமோ வாங்கிட்டு இருந்தேன். என்னடா இது போய் தொலைய வேண்டியதான்டா இங்கே அது ஏட்ட மாட்டுறதுக்குன்னு தெரியல. இப்போ வந்து பெரிய பிளேயர் எவனை வின் பண்ணு பார்த்தா அது நீங்கள் பாட்டா இல்லை என்னதுன்னு தெரியல. எந்த மேட்சுக்கு போனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட்டு நிற்கிறாங்க மக்களை. இதுக்கு சண்டை நடக்குது. இப்படி கில் அடிக்கணும் போனோம்னா இங்கே ஒரு தனியாக சுற்றிட்டு இருக்கலாம். அவ்வளோ மண்டலுக்கு அடை போட்டு அவனும் அடிக்க முடிச்சாச்சு. அடுத்து மேலே போய் யாரா சண்டை போட்டோன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் என்ன தான் அடிக்கணும்னா ஒருத்தன் டவுன் ஆக மாட்டான். ஒருத்தன் டவுன் ஆகிட்டானா? ஆமாம் டவுன் ஆகிட்டானா கில்லு வந்த மாதிரில ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அந்த கில் எடுக்கிறதுக்காக மறுபடியும் இங்கே போய் நான் டவுன் பண்ணாமல் திரும்பி ஃபீல் பண்ணிட்டியா திரும்ப நான் கொல்லாமல் பண்ணணும்னு சொல்லி பண்ணக்கூட அதை பிடிச்சிட்டுலாம் பண்ணி எப்படியோ முடிச்சாச்சு. நம்ம அடிக்க ஏறி வர ஆகலாமா அப்போ அழகாக மண்டலை போட்டு தம்பி வீட்டுக்கு வந்து விரட்டி விட்டாச்சு. இப்போ அங்கே குளோர் பண்ணி எடுத்துருந்தாங்களா அவனை அடிக்கிறதுக்கும் ஏறி போனாங்க. இல்லை 20 பண்ணி தான் எவ்வளவோ மேட்ராக இருந்துச்சு கெட்டே வர முடியுதுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வெற்றிகரமாக ஒரு மேட்ச் ஃப்ரீயாக அடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த யூடியூப்காரங்களும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா பிடிக்காது தான். கொஞ்சம் லைக் மட்டுமா பண்ணி விடுங்க. மற்றவங்களும் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா போக நானும் என்னோட டேலண்ட் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இது நல்ல வீடியோ போடுவாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். பாய் கைஸ்.